வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கசுகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காசி தேவகுரி தௌதிரு கிணராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பிரம்மஸ்வரூபம் பைரஸ்ரீ நராரி பாபாஜி திருவடி அப்பணம் சரணம். ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாசம் ஓமாய் சரணோ பைராஸ்வரி ஓங்கிலிம் யோகோபேஷுபச்சம் சங்குரு பைரவாய் மங்களம். ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பிரம்மஸ்வரூபம் வேத பைரவம் திருவடி அப்பணம் சரணம். ஓங்கிரி நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகரணம் சைவசர விஷ்ணு மாயா ஜகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சர பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம. ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா ஷமா சிவராத்திரி ஸ்வஹா ஸ்வதா நமஸ்துதே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவுடைய ஆன்மீக தகவல், அதாவது 84வது சதஸ் வீடியோ. இது 84வது வீடியோ. இன்றைக்கி தேதி வந்து 12ஆம் தேதி 16ஆம் மாதம் 2/5. இன்றைக்கி நம்ம வந்து இந்த கால பைரவர் ஜெயந்தியை பற்றி கொஞ்சம் விளக்கங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி தேதி 12, நேற்று வந்து 11ஆம் தேதி தான் பைரவர் ஜெயந்தியான்னு கேட்டிருந்தாங்க. தேவ கால பைரவ அஷ்டமி பூஜை, தேவர்களே உட்காந்து கால பைரவ நோக்கி தவமும் பூஜையும் யாகும் வேண்டுதலும் செய்வதனால் தான் கால பைரவ அஷ்டமி. ரெண்டாவது கால பைரவர் அவதாரம் எடுத்த நாளும் சொல்கிறாங்க வேதத்தில். அப்போ மூல நூல் என்ன சொல்லுதுன்னா, கால பைரவர் ஜெயந்தி வந்து கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிர அஷ்டமி தான் கால பைரவ ஜெயந்தி சொல்லி மூல நூல்கள் சொல்லுது. ஆனால் இந்த ஆண்டு வந்து பஞ்சாங்கத்தில் வந்து கால பைரவ அஷ்டமி பூஜை வந்து ஐப்பசி மாதமே வந்துடுது சொல்லி சில குறிப்பில் இருக்குது. ஆற்காடு பஞ்சாங்கத்திலேயும் உண்டு, மலேசியா கஜலட்சுமி பஞ்சாங்க ஆசிரியரும் சொல்லியிருக்கார். அது ஏற்றுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா சில திதிகள் வந்து முன்னுக்கு பின்னால் வரும். திதிகள் முன்னுக்கு பின்னாலே வரும். ரெண்டாவது வந்து தமிழ் மாத பிறப்பு ஒன்று இருந்தாலும், இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் மாத பிறப்பு இருந்தாலும், இப்போ தெலுங்கு மக்களுக்கு ஒரு வருஷ பிறப்பு இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரங்கள் வந்து இந்த வருஷ பிறப்பு வந்து தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை 1, தெலுங்கு வருஷ பிறப்பு ஒரு வருஷ பிறப்பு வரும், முன்ன பின்ன வரும். அது இஜிரி சொல்லப்பட்ட இஸ்லாம் மதத்துக்காரங்களும் வச்ச பிறப்பு முன்ன பின்ன வரும். அதே மாதிரி இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தில் வந்து பௌர்ணமி முடிஞ்சு கார்த்திகை பகல பிரதமைன்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. கார்த்திகை பகல பிரதமை என்பது வந்து கார்த்திகை மாதத்துடைய சுப காரியங்கள் செய்யலாம். அதாவது சுபகாரியம் என்பது வந்து கல்யாணம், கிரகப்பிரவேசம் இது செய்யலாம்னு சொல்லி ஒரு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரத்தில் வந்து இந்த 11ஆம் மாதம் 11ஆம் தேதி தான் பைரவர் ஜெயந்தி காலபைரவ அஷ்டமி பூஜை சொல்லி எழுதியிருக்காங்க. அதனால் எல்லா கோயிலையும் கொண்டாடுறாங்க. அது அவங்க நம்பிக்கை, நம்ம அதை குறை சொல்லக்கூடாது, அது உண்மை தான், அது அவங்க நம்பிக்கை. ஆனால் அகோர மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிர அஷ்டமி பூஜை தான் கால பைரவர் அஷ்டமி பூஜைன்னு சொல்லி மூல நூல்கள் வந்து சொல்லுது. அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து 12ஆம் மாதம் 11ஆம் தேதி தான் வந்து, அது என்னோட குறிப்பு, என்னோட வழிபாடு சேர்ந்தவங்கள், நான் சொல்லி பைரவ வழிபாடு செஞ்சு பலன் பார்த்தவங்க, நீங்கள் சொல்லுங்கய்யா என்றைக்கு மகா அஷ்டமி பூஜை சொல்லுங்கள், நாங்கள் அதை வந்து பின்பற்றுறோம் சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ என்னோட கணிப்பு அகோரி மார்க்கத்தில் உள்ளது. அதனால் 11ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 தான் வந்து தேவகால பைரவர் அஷ்டமி பூஜை. அதனால் எந்த கோயிலில் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, தினந்தோறும் பைரவருக்கு ஜெயந்தி செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம், தினந்தோறும் பைரவருக்கு அஷ்டமி மகா யாகம் செய்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா காலச்சக்கர அதிபதி கால பைரவர் இல்லையா, 9 நவக்கத்துக்கு அதிபதி அவர் தான், காலச்சக்கரத்து அதிபதி அவர் தான். ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் குழப்படி இல்லை, புரிதல், பஞ்சாங்கம் புரிதல் கொஞ்சம் இருப்பதால் எல்லா கோயிலையும் முக்காசி 100க்கு ஒரு 50% வந்து இந்த 11ஆம் மாதம் 11ஆம் தேதி தான் அஷ்டமி பூஜை கொண்டாடி. ஏன்னா பஞ்சாங்கத்தை அப்படி தான் எழுதியிருக்காங்க, காலபைரவ அஷ்டமி எழுதியிருக்காங்க. அந்த விளக்கங்கள் வந்து பஞ்சாங்க ஆசிரியர்கள் கொடுக்கட்டும். அது தப்புன்னு சொல்லக்கூடாது, அவங்க கொடுக்கட்டும், அவங்க திறமை, அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க எல்லாம் சார்ந்து கொடுப்பாங்க. ஆனால் அகோர மார்க்கத்திலேருந்து வந்த என்னோட வழிபாட்டை சேர்ந்தவங்க 11ஆம் தேதி 12ஆம் மாதம் 2/25 தான் தேவ கால பைரவர் அஷ்டமி பூஜை. ஆனால் நாங்கள் வந்து 14ஆம் தேதி செய்கிறோம் ஹோமம். எங்கே செய்கிறோம்னு சொன்னால், 2018 செக்ஷன் 28 ஷாஹாலம் முத்துமாரியம்மன் கோயிலில் நாங்கள் அந்த ஹோமமும் செய்கிறோம்.
இப்போ 2023 அதே கோயிலில் நிர்வாக ஆதரவத்தோடு நாங்கள் செய்தோம், ஆதரவு கொடுத்தாங்க, நாங்கள் செய்தோம். 2025 இந்த ஆண்டு, அதாவது 2018 செய்தோம், 2023 செய்தோம், 2025 இந்த ஆண்டும் அதே கோயிலில் நிர்வாகத்தை ஆதரவோட நல்ல நிர்வாகம், அவங்க நல்ல தலைவரும் நல்ல ஒத்துழைப்பு, நிர்வாகத்தில் எல்லோரும் நல்ல ஒத்துழைப்பு, செயலாளர் பொருளாளர் அவங்க நல்ல ஒத்துழைப்பு, அவங்களோட ஆதரவோட இன்னைக்கு இந்த ஆண்டு நாங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள், நாங்களே 11ஆம் தேதி 12ஆம் மாதம் தான் தேவகால பைரவர் அஷ்டமி பூஜை. ஆனால் நாங்கள் எதுக்கு 14 செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம், ஒரு விதிவிலக்கு உண்டுன்னா, கோயிலே செய்கிற பூஜைகளுக்கு பேர் ஆகம விதி. ஆகம விதி என்பது கோயிலில் செய்கிற எல்லா ஹோமங்களும் கோயில் குருமார்கள் தான் செய்யணும், மற்றவங்க வெளியே செய்யக்கூடாது, அது சாஸ்திர விரோதம். வேறு கும்பாபிஷேகம் பாருங்கள், யாகசாலை போட்டு குருக்களுக்கு தான் உட்காந்து செய்வாங்க. அது ஒரு இறைவனுக்கு ஒரு அக்னி குண்டம் போடணும், அது ஆகம விதி. ஆனால் நாங்கள்லாம் செய்வது, எங்களோட பிரசத்தோடு சேர்ந்து செய்வது வைதிக தர்மம். வைதிக தர்மம் என்பது எல்லா பொதுமக்களும் குருக்களாக மாறி அவங்க சோப்பு வேஷ்டி கட்டி தெப்பக்கயிறு பூநூல் போட்டு தலப்பா கட்டி அவங்க எல்லா வைதிக தர்மம்னா பொதுமக்கள் அவங்க நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, இயற்கை நலனுக்காக செய்வது ஹோமத்துக்கு பேர் வைதிக தர்மம். காலபைரவர் யாகம், அது ராஜசூய யாகம் சொல்லுவோம். அப்போ அந்த யாகத்துக்கு நாங்கள் பொதுமக்கள் அதாவது ஆகம விதிப்படி தேதி மாறக்கூடாது, அந்த நட்சத்திரம் அன்னைக்கு திதி அன்னைக்கு பஞ்சாங்க சாஸ்திரப்படி செய்யணும். ஆனால் வைதிக தர்மம் நம்ம செய்யலாம். எப்படின்னா, இப்போ ஒரு நட்சத்திரத்தோட வேகமும் ஒரு திதியோட வேகமும் 7 நாள் இருக்கும். இப்போ நட்சத்திரத்தோடைய தலைப்பகுதி அன்னைக்குள்ள நட்சத்திரம் ஒரு பாம்பு கணக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்புக்கு எங்கே விஷம் இருக்கும்? தலையில் தான் விஷம் இருக்கும், வாலில் அமிர்தம் இருக்கும். அப்போ ஒரு பாம்பின் வால் பகுதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அந்த சனிக்கிழமை செய்கிற ஹோமத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை செய்கிற ஹோமத்துக்கும் 16 தோஷம் கட்டுப்படும். இது கர்ம ஹோமம் செய்கிறாங்களே, ஜாதகத்தை பார்த்து தசபதிகத்து ஹோமங்கள், வைதிக தர்மப்படி ஹோமங்கள் செய்கிறவங்களுக்கு அந்த சனி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப தேர்ந்தெடுப்பாங்க. நட்சத்திரங்கள் பார்க்குற விட சரி. அதே மாதிரி நாங்கள் அஷ்டமி முடிஞ்சு, தேவகால பைரவி அஷ்டமி பூஜை முடிஞ்சு வருகின்ற சனிக்கிழமையும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் தான் நாங்கள் தேவகால பைரவ அஷ்டமி ஹோமத்தை நாங்கள் செய்வோம். அது 2017 நாங்கள் அதை தான் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம். முதல் நாங்கள் 2016 செஞ்சோம். அது சென்னை முனியாண்டி கோயிலில் செஞ்சோம். அப்புறம் வரிசையாக எல்லா கோயிலையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தோம், ஒன்று செஞ்சுட்டு வந்தோம். இந்த ஆண்டு போன ஆண்டு நாங்கள் ஈப்போவில் செய்தோம். தஞ்சனம் தான் ஆற்றங்கரை ஓரத்தில் நம்ம குதிரைப்பண்ணையில் நம்ம ஆறுமுக ஐயாவோட இடம், அவரோட இடம். அவர் மாடு வளர்க்குறாரு. அவர்கிட்ட அனுமதி வாங்கி, ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி, அவங்க அனுமதி வாங்கி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த இடத்துல செய்தோம், அக்னிகுண்டம் கட்டி செய்தோம். ஆனால் இந்த ஆண்டு கோயிலில் செய்யணும். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல நாங்கள் செய்யக்கூடாது, ஏன்னா நம்ம எங்களோட புருஷத்தோட எல்லா இடத்துலேருந்து இருக்காங்க. அப்போ போன வாட்டி ஈப்போவில் செய்தோம், இந்த வாட்டி நாங்கள் கேரளில் நாங்கள் செய்கிறோம். அது எங்களோட தர்மம், கேரளில் நாங்கள் செய்கிறோம். அது செக்ஷன் 28 ஷாஹலா முத்துமாரியம்மன் கோயிலில் நாங்கள் நிர்வாகத்தோட அனுமதி வாங்கி, அவங்க ஏற்கனவே எங்களுக்கு ஹோமங்கள் இடம் கொடுத்ததால பலன் பார்த்ததால் அவங்க நல்ல ஆதரவு கொடுத்து நாங்கள் இந்த ஆண்டு நாங்கள் செய்யணும். அப்போ ஒரு பாம்பின் வால் பகுதி தான் அமிர்தம். அப்போ நாங்கள் அஷ்டமி பூஜை முடிஞ்சு வர ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹோமத்தை நாங்கள் 14ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 இந்த ஆண்டு நாங்கள் ஹோமத்தை செய்யலாம். அதுக்கு பொறுப்பு தெரியும், உங்களுக்கு தெரியும். அடிக்கடி சொல்கிற பேர் தான் உமாமா. உங்கள் நம்பர் உங்களுக்கு தெரியும். கோசம் 3 கோசம் 9 6 7 கோசம். நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி உங்களுக்கு கலந்துக்கிறது வந்தால் நீங்கள் கலந்துக்குங்க, எல்லாம் இது பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன ஹோமத்துக்கு எப்படி கலந்துக்கிறது, என்ன பொருட்கள் எடுத்து வரணும், எவ்வளோ குரு தட்சணை கொடுப்பது எல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையா பஞ்சாங்கத்தில் 11ஆம் தேதி 11ஆம் மாதம் போட்டிருக்குது, ஆனால் நீங்கள் 14ஆம் தேதி செய்கிறீங்க, ஆனால் அஷ்டமி பஞ்சாங்கத்தில் 11ஆம் தேதி 11ஆம் மாதம் போட்டிருக்குது, ஆனால் நீங்கள் 11ஆம் தேதி 12ஆம் மாதம் தான் சொல்கிறீங்க. மூல நூல் என்ன சொல்லுதுன்னா, தேவகால பைரவ அஷ்டமி பூஜை ஐப்பசி மாதம் சூரிய பகவான் எப்போ துலா ராசி விட்டு விருச்சிக ராசிக்கு உட்காரும் போது ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் பிறப்பு இருக்கும். இப்போ கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிர அஷ்டமி பூஜைக்கு பேர் தான் தேவகால பைரவ அஷ்டமி பூஜை. அதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்கணும். அப்போ எனக்கும் தெரியும், பஞ்சாங்கம் எனக்கு தெரியும், ஓரளவு தெரியும். ரொம்ப திறமை இல்லை நான் பஞ்சாங்கத்தில். நான் பஞ்சாங்கம் பார்க்கும்போது என்ன சொன்னேன், ஐயோ என்ன இந்த ஆண்டு பார்த்தா ஐப்பசி மாதமே அஷ்டமி போட்டிருக்காங்களே, கண்டிப்பாக இது குழப்படி வரதான் செய்யும் மக்கள் மத்தியில். ஆனால் எல்லாமே பைரவருக்கு சித்தம், பைரவருக்கு ஐக்கியம். நீங்கள் 11ஆம் மாதம் அஷ்டமி செய்தால் போய் கலந்துங்க,
கார்த்திகை மாதம் அஷ்டமி செஞ்சாலும் போய் கலந்துக்குங்க. எல்லாம் ஒன்று தான். பைரவருக்கு காலச்சக்கரம் அதிபதி, அவருக்கு எது நல்லது கெட்டது அவருக்கு தெரியும். நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் செய்யுங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் கார்த்திகை மாதம் வர தேய்பிர அஷ்டமி பூஜை தான் கால பைரவை, தேவகால பைரவ அஷ்டமி பூஜை நாங்கள் சொல்லுவோம். அது முக்கியமான ஒரு விபரம், பஞ்சாங்க விபரம். ரெண்டாவது ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம். ரெண்டாவது அடுத்த வருஷம் 2026 அதே கார்த்திகை மாதத்தில் 2 தேய்பிர அஷ்டமி திதி வருது. அது ஏதோ ஒரு நாள் தான் அது நடக்கும். ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரே தமிழ் மாதத்தில் 2 தேய்பிர அஷ்டமி திதி வருது. அது 17ஆம் தேதி ஒன்று வருது. அது முடிஞ்சு 15 நாள் கழித்து அதே மாதத்தில், அதே கார்த்திகை மாதத்தில் 2 அஷ்டமி திதி வரால, அஷ்டமி திதியில் காலபெரியாகம் பூஜை ஜெயந்தி செய்வதா, ரெண்டாவது அதே கார்த்திகை மாதத்தில் வர 2வது அஷ்டமி தேய்பிர அஷ்டமி திதியில் தேவகால பைர அஷ்டமி திதி செய்வதான்ட்டு இப்போயே நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. பொதுமக்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி. ஆனால் என்னோட அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, பஞ்சாங்க விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாதம் 2 அஷ்டமி திதி வந்தாலும் 2 வளபிர அஷ்டமி திதி வந்தாலும் திதியை தான் எடுத்துக்கணும். சிலர் இது கண்டிப்பாக குழப்படி வரும் கடைசி நேரம். இப்போ வராது. அந்த அடுத்த வருஷம் ஒரு 10-11 மாதம் போல் கார்த்திகை மாதம் 2 அஷ்டமி திதி வருது. அஷ்டமி திதி காலபைரவி ஜெயந்தி கொண்டாடுறதா, 2வது அஷ்டமி திதி காலபைரவி ஜெயந்தி கொண்டாடுறதான்ட்டு ஒரு குழப்படி வரும். இது இப்போ நீங்கள் மக்கள் கையில் இருக்குது. மக்கள் எது சரியோ தப்போ அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாமே கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க. ஆனால் உங்களோட நம்பிக்கையான குருமார்கள்ட்ட, உங்களோட நம்பிக்கையான ஜோதிடர்கிட்ட இந்த விவரத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கணும். ஆனால் என்னை நம்பி என்ன சிஷியர்கள் என்னோட பிரசத்தம் பின்பற்றவங்க 17ஆம் தேதி 11ஆம் மாதம் வரும்போது அஷ்டமி திதியை தான் தேவகால பைர அஷ்டமி பூஜை நாங்கள் செய்வோம். ஆனால் நாங்கள் வைதிக தர்மம் செய்வதால் ஆகம பதிக்கு நாங்கள் போக மாட்டோம். வைதிக தர்மமால் அந்த அஷ்டமி திதி முடிஞ்ச ஒரு ஞாயிற்றுக்கு சனிக்கிழமை அந்த தேவகால பைரவ அஷ்டமி யாகத்தை நாங்கள் விரிவாக எல்லாத்துக்கும் செய்து வைப்போம். எல்லாம் கலந்துக்குவாங்க. ஆனால் இது கோயில் ஆகம விதிப்படி நீங்கள் கோயிலில் எடுத்துக்கிறதால நீங்கள் கோயில் குருமார்கள்ட்டையும் கலந்து பேசணும். ரெண்டாவது அங்கோட தலைவர்களையும் நீங்கள் கலந்து பேசணும். பஞ்சாங்க ஆசிரியர்கள்ட்டையும் நீங்கள் கலந்து பேசணும். அதான் முக்கிய விதி. நான் அகோரி மார்க்கம் தான் பின்பற்றுவேன். அது என்ன தப்பு சொன்னாலும் ஏற்றுக்குவேன். எனக்கு ஒன்றும் தெரியாது சொன்னாலும் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு பைரவர் கொடுத்த உணர்த்தல், பைரவர் கொடுத்த ஒரு விதி, அகோரிகள் கொடுத்தது கார்த்திகை மாதம் வர தேய்பிர அஷ்டமி பூஜை அன்னைக்கு தான் நீ காலபைர அஷ்டமி ஹோமம் செய்யணும்னு சொல்ல அதை நான் கடைப்பிடிப்பேன். அதை நான் மாற மாட்டேன். ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரத்தில் முன்ன பண்ண வந்தால் அது கோயில் குருமால்கிட்ட கலந்துக்கிட்டு தலைவர்கிட்ட கலந்து நீங்கள் பின்பற்றுங்க. அது ஆகம விதிமுறை. ரெண்டாவது அடுத்த வருஷம் 2026 ஆணி மாதத்தில் 2 அமாவாசை வருது. அதுக்கு பேர் மாலா மாதம் சொல்லுவாங்க. அதாவது சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. சுபகாரியம்னா என்ன? கல்யாணங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் கல்யாண முகூர்த்தம் ஆணி மாதத்தில் போட்டிருப்பாங்க. இது விதி என்னென்னா, அப்படியே கல்யாணம் ஆணி மாதத்தில் செய்யணும்னு விதி இருந்தால் காலச்சக்கர அதிபதியான சுரண பைரவருடைய ஹோமத்தையும் கபால பைரவர் ஹோமத்தையும் அஷ்டபதி யாகம் செய்து திருமண முகூர்த்தம் கொடுக்கலான்னு ஒரு விதி இருக்குது. ஏன்னா இந்த மாலா மாதம் சொல்கிறப்ப 2 அமாவாசை தமிழ் மாதத்தில் ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வருது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி வந்தால் அது மாலா மாதம் சொல்லுவாங்க. அதாவது இரவனுக்கு செய்கிற திருவிழா பூஜைகள் ஹோமங்கள்லாம் செய்தால் ரொம்ப விசேஷம், பலன் அதிகம், கரிநாள் மாதிரி விசேஷம். ஆனால் திருமணம் மட்டும் செய்யக்கூடாது. ஏன்னா அது பெருகிட்டே போகும். ஆனால் இதுக்கு ஒரு விதிவிலக்கு என்ன இருக்குன்னா, அந்த சூரிய பகவானோட பிரதி தேவதையான பைரவரையும் சுரண பைரவரையும் சந்திர பகவான பிராண தேவதையான கபால பைரவனின் யாகத்தையும் ஜபத்தையும் பண்ண பிறகு திருமணம் செய்யலாம்னு ஒரு விதி இருக்குது. இதே நீங்கள் ஆலய குருமால்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஐயா, ஆணி மாதத்தில் 2 அமாவாசை வருது, மாலா மாதம் சொல்கிறாங்க, இது செய்யலாமா செய்யக்கூடாதா? இல்லை தாராளமாக செய்யலாம். அந்த குருக்கள், அந்த கல்யாணம் செய்து வைத்த குருக்கள் செய்யலாமா, அது தப்பு இல்லை சொன்னால் அவர் வாக்கு தெய்வ வாக்கு அடுத்து நீங்கள் நடத்துங்க பொதுமக்கள். இல்லை செய்யக்கூடாது, உங்கள் நம்பிக்கையான குருக்கள் இல்லை மாலா மாதம் திருமணம் செய்யக்கூடாது, அது விதிவிலக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த குருக்கள் உங்கள் தெய்வ வாக்காக நடித்து நம்பிக்கை உள்ளவங்க என்னன்னா குருக்கள் சொல்கிறது பின்பற்றுங்க. நான் அப்பயே சொல்லிட்டேன் இல்லையா, ஆடி மாதம் 2 அமாவாசை திதி வருது, அமாவாசை வருது, அதுக்கு மாலா மாதம். அதே மாதிரி பஞ்சாங்க சாஸ்திரத்தை எல்லாரும் ஓரளவு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அடுத்த வருஷம் பாருங்கள், கார்த்திகை மாதத்தில் 2 தேய்பிர அஷ்டமி திதி வருது, 17ஆம் தேதி 11ஆம் மாதம் ஒன்று வருது, அடுத்தது
ஒரு 15 நாள் கழிச்சு திதி வரும், அதே திதி வரும் தீபராஷ்டமி. அப்போ கண்டிப்பாக குழப்படி வரும். மொதல் திதியில் செய்வதா தேவகால பைரவ அஷ்டமி பூஜையை, 2வது திதியில் செய்வதா தேவகால அஷ்டமி பூஜையை செய்வது என்று கொஞ்சம் குழப்பம் வரும். அப்போ என்ன செய்யுங்கன்னா, பொதுமக்கள் கேட்டுக்கிற என்னென்னா, இந்த ஆடியோ எல்லா குருமார்களும் கேட்குறாங்க, இந்தியாவில் உள்ள குருமார்களும் கேட்குறாங்க, நிறைய வைதிக தர்மத்தில் பின்பற்றலும் கேட்குறாங்க, ஆகமம் தர்மத்தை பின்பற்ற குருக்களும் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இப்போயும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், கடைசி நேரத்தில் குழப்படி வரக்கூடாது. ஆனால் என்ன கேட்டால் அந்தந்த ஆலய குருமார்கள்கிட்ட அவங்கள வாக்கை தெய்வ வாக்கை நீங்கள் எடுத்து செய்யணும். அவங்க எதாவது தப்பாக சொல்லி நீங்கள் தப்பாக செஞ்சால் கர்மா அவங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் அகோரி மார்க்கத்தில் வந்ததால் ஆர்த்திக மாதத்தில் வர தேய்பிரை அஷ்டமி திதி தான் தேவகால பைரவ அஷ்டமி பூஜையும் ஹோமத்தையும் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு அவங்கவுங்க நம்பிக்கை குருமார்களை பொறுத்து ஆலய குருக்கள் என்ன சொல்கிறோம் செய்யுங்க, அவங்க தான் குரு. இப்போ இந்த இடத்துக்கு இப்போ கேரளில் இருக்கிறேன், என் கேரளில் என் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது வச்சுங்களேன், அந்த கோயில் குருக்கள்கிட்ட நான் போய் கேட்பேன், ஐயா இது கொஞ்சம் முன்ன பின்ன வருது, 2 தீ வருது, எது செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இல்லை நான் இதான் செய்ய போகிறேன்னா, நான் அது அவர் சொல்கிறதா தேவாக்கு, நல்லது கட்டில் அவர் தானே குரு, எனக்கு அவர் தானே குரு. அப்போ அவர் சொல்கிறத நான் கேட்பேன். ஆனால் என்னோடய பிரசத்துவான்னு கீழே உள்ளவங்க, என்னை நம்பி வரவங்க, நான் இதுதான் மிதிமா, எனக்கு இதுதான் சரி, இதை என் நம்பளா நீங்கள் செய்யுங்களேன்னா வேறு குருமாரை பார்த்துட்டு போங்க நான் சொல்லிடுவேன். இதுதான் ஜோதிட அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விதி விலக்கு. இது நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் தேய்பிரை அஷ்டமி பூஜை எல்லோரும் செய்கிறாங்க, எல்லா கோயிலையும் பைரவ பூஜை சிறப்பாக வருது, கண்டிப்பாக சிறப்பாக வருது. அதே மாதிரி இன்னொரு அன்பர் கிரீம் நமச்சிவாய பைரவ சிவம் என்ன கேட்டாங்க, ஐயா இந்த மதுரை வீரன் சொல்கிறாங்களே அவங்கள பைரவ அம்சமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், மதுரை வீரன், கற்பசாமி, முனியாண்டி, ஐயாசாமி, முனீஸ்வரன் எல்லாமே பைரவர் அம்சங்கள் தான். இவங்கெல்லாம் தெய்வங்கள். பைரவருக்கு 108 அவதாரத்தில், அந்தந்த அவதாரத்தில் தமிழ்நாட்டுக்காரவங்க வட இந்தியாக்காரங்கெல்லாம் மகா காலபைரன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்காரங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது முனீஸ்வரன், முனியாண்டி, செங்கல் கருப்பன், ஐயா எல்லாமே அவங்க அம்சம் தான், பைரவர் அம்சம் தான். ஆனால் நான் சில ஆகாச பைரவ தாந்திர புக்கு நான் படிக்கும்போது, மாந்திரிக புக்கு படிக்கும்போது, மதுரை வீரனுக்கு மாத்தாண்ட பைரவன் ஒரு பேர் இருக்குது, மாத்தாண்ட பைரவர். அப்போ என்னோட இந்த உபாசனை மார்க்கமாக பின்பற்றவங்க, என்னோட சொல் பின்பற்றவங்க, என்னை நம்புறவங்க மதுரை வீரனை மாத்தாண்ட பைரவன் சொல்லி பிரார்த்தனை வைங்க, மாத்தாண்ட பைரவன் சொல்லி பிரார்த்தனை. ஏன்னா மதுரை வீரனுக்கு மாத்தாண்ட பைரவன் ஒரு பேர் உண்டு. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், எந்த தெய்வங்களும் காவல் தெய்வங்கள் இல்லை, குறைச்சி எடை போடாதீங்க. எந்த தெய்வங்களும் உங்கள் வீட்டு காவலுக்கு நிற்க மாட்டாங்க. அது பரபிரமம், அது முனீஸ்வரனாக இருந்தாலும் சரி, மதுரை வீரனாக இருந்தாலும் சரி, அது கற்பசாமியாக இருந்தால் எல்லாம் பைரவர் அம்சம். அவங்க பிராண தேவதை, உங்கள் உயிருக்கு பிராணத்தை கொடுக்குற தெய்வங்கள் சொல்லி நல்ல மந்திர ஜபங்கள் பண்ணுங்கள். ஆனால் இந்த கிடா வச்சது, கோழி வச்சது, இதெல்லாம் உங்கள் நம்பிக்கை கெடுக்கவே கூடாது. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, ஐயா நான் மதுரை கிடா இருப்பேன், நீ கொடுக்குற சாப்பாடு சாமி சாப்பிட்டு நினச்சா செய், உன்னோட தர்மம். உன் குரு யாரோ அதை பின்பற்றி, உனக்கு குரு அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் கூட்டாளியாக இருக்கலாம், நீங்கள் எதாவது கற்றுக்கிட்டு இருக்கலாம், நீ செய்யுங்க. ஆனால் என்ன குருவை பின்பற்றவங்க, என்ன வழிபாடு பண்ணுறவங்க, எனக்கு குரு நீங்கள் சொல்ல நான் செய்யணும்னு கேட்குறவங்க, எந்த சாமிக்கோ யாகங்கள் எடுத்து வடை செய்து தோலோட வடை அரைச்சி வடை செய்து தேனில் தொட்டு யாகம் பண்ணுங்க. பைரவரம் மூல மந்திரத்தை சொல்லியோ பைரவ காயத்ரி மந்திரம் சொல்லி யாகம் பண்ணுங்க. அது முனீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அது முனியாண்டியாக இருந்தாலும் சரி, மதுரை வேணா இருந்தாலும் சரி, சும்மா எஸ்டேட்டில் ஒரு சூளத்தை வச்சு கும்பிட்டா நான் பைரவோட நினச்சினா கும்பிடுவேன். ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு அறிவை கேட்டு அவங்க கும்பிட்டுருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு சூளத்தை வச்சு முன்னாடி சாமி, ஐயா சாமி, அவங்களும் பைரவர் தான். நான் தாண்டி போனேன்னா கையெடுத்து கும்பிடுவேன், ஐயா நீங்கள் எனக்கு யாரும் தெரியாது, ஆனால் எனக்கு பைரவர் தான், நீங்கள் பைரவர் என்னை காப்பாற்றுங்க, அப்படி தான் வேண்டுவேன். அவங்க அது காவல் தெய்வம், அது சிறு தெய்வம் அப்படின்னு எந்த தெய்வத்தையும் அப்படி நினைக்காதீங்க, பெரிய தப்பு. எல்லா தெய்வங்களும் கால பைரவ அம்சம்தான். எனக்கு அகோரி சொன்ன நான் சொல்கிறேன், அகோரி சொன்னதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி எல்லா தெய்வங்களும், இப்போ ஜனாம்பர முனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா அவரும் கால பைரவ அம்சம்தான். ஒரு தெய்வம் புதுசாக கலியுகத்தில் அவதாரம் எடுக்கலை, அவங்க அறிவை கேட்டு தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க இஷ்டப்படி படையில் போகிறாங்க, இன்னமும் செஞ்சுட்டு போகிறாங்க, அது அவங்க நம்பிக்கை. வேதத்தில் ஆகாமிய பக்தின்னு சொல்கிறாங்க. ஆகாமிய பக்தின்னு என்ன, எனக்கு இறைவன் இப்படி தான் கும்பிட ஆசை கும்பிடுங்க, அது ஆகாமிய பக்தி. வேதப்படி போனால் அது தப்பு.
இப்போ இந்த கிடாவரத்தை கோழி வரத்துக்குலாம் சொல்ல நீ வேதப்படி நீங்கள் செய்யலாமா, ரிஷிகள் சொன்ன வழிபாடு செய்யலாம். நீங்கள் உங்கள் ஆகாமிய பக்தினா உங்கள் மனசுக்கு என்ன நினைக்கிறாலும் செய்கிறீங்க, அதையும் கும்பிடுங்க, அது உங்களோட தர்மம். ஆனால் நீங்கள் சில விஷயங்களை உணர்ந்த பிறகு, இறைவன் ஒரு மந்திரத்தை சொல்லி உணர்ந்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு பிரம்மஞானம் வந்த பிறகு நீங்கள் மாறிக்குவீங்க, சொந்தமாக நீங்கள் மாறுவீங்க, உங்களுக்கு உணரும், சொந்தமாக நீங்கள் மாறி. பாருங்கள், என்கிட்ட 10 வருஷம் முன்னுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்த்து போனவங்க திருப்பி எனக்கு தெரிய வராங்க. இந்த ஆடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொன்னது அப்படி நடந்ததால் தான் திருப்பி வருவாங்க. நான் சொல்ல நடக்கலைன்னா வரமாட்டாங்க. அதுதான் விதி, அதான் விதி. அதே தான் எல்லாமே. என்ன சொல்கிறேன்னா, எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். நம்ம என்ன மந்திரம் படிக்கிறோம், நம்ம என்ன வழிபாடு செய்கிறோம், நம்ம என்ன பூஜை பண்ணுறோம், நம்மளுடைய வழிபாடு முறை என்ன, இதை பொறுத்து தான் நம்மளுக்கு பலன் இல்லையா இறைவன் கொடுப்பது. அதனால் இந்து சனாதன தர்மம் என்ன சொல்கிறதுனா, அன்பே சிவம். இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் 11 மாதம் 12 தேதி தான் மகா அஷ்டமி பூஜை சொல்லி கார்த்திகை மாதம், எல்லோரும் 11 மாதம் 11 தேதி செய்கிறாங்க, செய்யுங்க, போய் கலந்துக்குங்க. எல்லாமே பைரவருக்கு ஐக்கியம், எல்லாம் ஒன்று தான். சரி, கலந்துக்குங்க. இறைவன் வரம் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி பெரிய நம சிவாய பைரவ சிவம். அடுத்த ஆண்டு வர அஷ்டமியில் கார்த்திகை மாதத்தில் 2 தேய்பிர அஷ்டமி வருது. இது ரொம்ப கவனத்தில் கொண்டு இப்போ நீங்கள் ஆலய உங்களோட கோயிலை செய்கிற ஆலய குருமார்கிட்ட கலந்து பேசி, ஆலய தலைவர்கிட்ட கலந்து பேசி, இன்னும் பெரிய பெரிய பண்டிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கலந்து பேசி நீ முடிவு பண்ணிங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் 17ஆம் தேதி 11ஆம் மாதம் ரவி குருக்களான நான், எல்லாத்துக்கும் தெரியும் பைரவ வழிபாடு நான் ஆரம்பித்தது, நான் எல்லாத்துக்கும் தெரியும் என்னை பற்றி. என்னை பின்பற்றுறவங்க நான் சொல்கிற தேதியில் நீங்கள் செஞ்சீங்க. அதுக்காக இவங்க சரி அவங்க தப்பு, அவங்க ரைட்டு நான் ரைட்டுன்னு அப்படி சொல்லவே கூடாது. அவங்கவுங்க நம்பிக்கை பாத்திரத்தை பொறுத்து. அதே மாதிரி அடுத்த வருஷம் கும்பராசியும் சிம்மராசியில் தான் இப்போ கிரகணம் சந்திச்சு நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. சில பேர் நிறைய யோகத்தை சந்திக்கிறாங்க, சிம்மராசியும் கும்பராசியும். அடுத்தது கடகராசியும் மகர ராசிக்காரங்க இப்போயே ஒரு மந்திரத்தை ஜம் பண்ணிக்கங்க. உங்கள் நம்பிக்கையான குருக்கள்கிட்ட தட்சணை கொடுத்து ஒரு விநாயகர் மூல மந்திரத்தையோ, விநாயகர் அஷ்டோத்திரத்தையோ, இல்லை விநாயகரோட காயத்ரி மந்திரத்தையோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச முருகனோ, உங்களுக்கு பிடிச்ச காளி மாதாவோ, உங்களுக்கு பிடிச்ச காட்டறி அம்மன், ஏதோ ஒரு தெய்வத்தை சைவ மார்க்கமாக ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி ஜம் பண்ணிட்டு வாங்க. திருப்பி சொல்கிறேன், கடகராசிக்காரங்களும் மகராசிக்காரங்களும் கிரகணம் சம்பவிக்கும் போது நல்லதும் உயரவாக கிடைக்கும், கெட்டதும் உயரவாக கிடைக்கும். இப்போ கும்பராசிக்காரங்கள்ட்ட கேளுங்க என்னென்ன பிரச்சனை சந்திச்சாங்க. சிம்ம ராசிக்காரங்களையும் கேளுங்க, அவங்களாம் வழிபாடு செய்யும் போது தப்பிச்சுக்குவாங்க. வழிபாடு செய்யலைன்னா ரொம்ப பாதகம் பண்ணும். பயமூத்த நினைக்காதீங்க. ஜோதிடம் யாரையும் பயமுத்துறதுக்காக இல்லை, ஒரு வழிகாட்டி. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி. அதனால் இந்த அஷ்டமி பூஜையில் யாருமே தவறு செய்ய வேண்டாம். உங்கள் நம்பிக்கையான குருமார்களை பின்பற்றி நீங்கள் பலன் பாருங்கள். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிஸ்வரணம் ஓங்கரீம் நம சிவாய பைரவ சிவம்.